அவனுக்கு தெரியும் அது தப்புன்னு, தெரியாமலாம் பண்ணல. அடிக்ஷன்ல நான் சரக்குல தெரியாம பண்ணிட்டேன், அதெல்லாம் போய் அவன் மென்டல் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம். தூண்டப்படுறான் இன்னும். இப்போ மென்டலி பாதிக்கப்பட்டவன் சிம்பிள் சைக்கோபாத்ஸ் பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அவனால ஈஸியா வெளில வர முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் வேணாம், சிங்கிளா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நான் நினைப்பேன். பேர் மினிமம் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா வேற ஏதாவது தப்பான முடிவுகளுக்கு போகாம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, டாக்ஸிக்னஸை டைல்யூட் பண்ண முடியும். அது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு சின்ன டூல் தான். ஆக்சுவலா மேல் வந்து ஸ்ட்ராங்குன்னு இருக்குல்ல, அவங்க ரொம்ப வீக். அது வெளில வந்து காமிச்சிக்கிறதே தவிர ஒரு மேல் அவனோட எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்னா, ஒரு பொண்ணு அதுக்கு எடுத்துக்கிற டைமும் ஒரு பையன் எடுத்துக்கிற டைமும் கம்பேரிட்டிவ்லி பையனோட டைம் அவன் அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. நம்ம கேப்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, இந்த ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணாமே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயம் அதை சொல்லுங்க. என்னன்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம இவ்வளோ பேசினது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாசிட்டிவ் சைட் எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்றது ஒரு ஐடியா, எங்களோட பெர்ஸ்பெக்டிவை ஷேர் பண்ணோம். அதுலேயே இன்னொரு சைடு இருக்குல்ல, டாக்ஸிசிட்டி. நிறையா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ வந்து அந்த விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போது டாக்ஸிசிட்டின்றது வந்து இப்போது வந்து ஃபிசிக்கலாகவோ இல்லை வேர்பலாகவோ எப்படி ஒரு பர்சனை அது காயப்படுத்தினாலும் அங்கே ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டை தாண்டி ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணி குறிப்பாக பெண்களுக்கு வந்து இப்போ நிறையா நடக்குது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நான் காதுபட கேட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த சைட் ஆஃப் டாக்ஸிசிட்டி அது வந்து எப்படி இதாகுது பசங்களுக்குள்ளேயும் சரி பொண்களுக்குள்ளேயும் சரி, அது எப்படி இதாகுது. இப்போ வந்து இந்த படம் கீதா, என்னடா அது கீதா, அந்த கீதா கேரக்டர் டாக்ஸிக் கேரக்டர் தான். அதே மாதிரி வந்து லவ்வர் படத்தில் வர அருண்ற கேரக்டர் டாக்ஸிக் கேரக்டர். பட் அந்த கேரக்டருக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அந்த சேஞ்ச் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் மாறுவான், அவன் லைஃபே மாறும். அந்த மாறின அந்த கேரக்டரை வந்து அவனையும் கொண்டாடல. இன்டர்நெட்டில் அந்த மாறாத டாக்ஸிக்காக இருக்கிற அந்த ப்ரொடகனிஸ்ட்டை வந்து ரொம்ப வந்து கொண்டாடினாங்க. அவனை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாரும் இல்லை, சர்டைன் ஆமாம் எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் மெஜாரிட்டியாக இருக்குது. மெஜாரிட்டி அவங்கள தான் இருக்காங்க. அந்த கேரக்டருக்கு அட்டென்ஷன் இருக்குங்கிறீங்க. ஆமாம், அது ஒரு டாக்ஸிக் மேலாவே பார்க்கல, எல்லாரும் அந்த கேரக்டரை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இதை தான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பசங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் எப்படி வந்து உருவாகுது. என்ன கேட்டால் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மேல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து ஆண் மாமா ஆம்பளை மாமா நெடில்ன்ற மாதிரி. ஸோ வந்து அப்போவே அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து அது அவன் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னே அவனுக்கு தெரியல. ஸோ வந்து எமோஷ்னலாக ரொம்ப வல்னரபிள் ஆகிடுறான். தென் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பார்ட்னர் அப்படின்னு கிடைக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து லவ்லே ஆகட்டும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும், டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாதிரி ஆப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பையனாக சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இது வந்து நமக்கு கட்டி கொடுத்துட்டாங்க, இது தப்பு இல்லை, என் பொண்ணை நான் அடிக்கிறேன், நீ யாரா கேட்குறது அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ வந்து இது தப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜென்ரேஷனில் இந்த லவ் டிசிஷன் நாங்கள் பேசின மாதிரி வந்து ப்ராப்பராக முன்னாடியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் இப்படி நீ இப்படி அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகிறவங்களோட மெஜாரிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. நான் கேட்டால் யாருமே அப்படி அந்த அளவுக்கு மெச்சூராக இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த லவ்வோட ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலேஜ் ஸ்கூல் ஸோ இந்த மாதிரியான இது. ஸோ இந்த டைமில் வந்து அதை பற்றி யோசிக்கிறதுக்கான மென்டாலிட்டியில் அந்த பையனும் இருக்க மாட்டான், அந்த பொண்ணும் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கன்னா இருக்க தான் செய்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் இல்லை இது வந்து குறையணும் அப்படின்னா இது என்ன பண்ணணும்? ஆண் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ வந்து இங்கே ஃபீமேல்னாலே வந்து பவர் கம்மி, அவங்க வந்து ஃபிசிக்கலாக அவங்க வந்து பயாலஜிக்கலாக அவங்க வீக் தான். அவங்களோட ஸ்பேஸ் இப்போ வந்து பெண் விடுதலை அப்படின்லாம் பேசுகிறோம். அதே டைமில் தான் நம்ம கோயம்புத்தூர் சித்ராவில் நடந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நான் அட்ரஸ் பண்ணி ஆனது கோயம்புத்தூர் சித்ராவில் நடந்த அந்த இன்சிடென்ட் வந்து இங்கே நிறைய பேர் வந்து அதை எப்படி பேசுனாங்கன்னா, இப்போ அந்த பையனும் பொண்ணும் அந்த இடத்துக்கு அந்த டைமில் போயிருக்காங்க. என்னன்னா வந்து அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு அவங்க என்ன வேலை அப்படின்னு கேட்குறத நான் தப்பாக தான் பார்க்குறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த பொண்ணு தான் அங்கே விக்டிம். அந்த பொண்ணு போராடி இருக்கா, அந்த பையனும் போராடி இருக்கான். அந்த ரேப் பண்ண அந்த பசங்க வந்து அவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சரக்குக்காக ஒருத்தன் கூட பிரச்சனை பண்ணி கொலை பண்ணிட்டு அவனோட ஸ்கூட்டி எக்ஸலோ சம்திங் எனக்கு கிளியராக தெரியல திருடி இங்கே சித்ராவில் வந்து இங்கே வந்து ரேப் பண்ணி அதுக்கப்புறம் பிடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை இந்த 3 பேர் 4 பேர் கிளியராக தெரியல. ஸோ இவங்களை விட்டுட்டு நீ இந்த பொண்ணுக்கு அந்த டைமில் அங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறது ரொம்ப பெரிய தப்பு. பொண்ணை கார்னர் பண்ணுறது தப்பு. சீரியஸா? அண்ட்
அவங்க பண்ணதுமே அது அவங்க பண்ணதே இருக்கிறதுலே பெரிய தப்பு. லைக் என்னன்னா, இந்த அவங்க ரேப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கு. அந்த அடிக்ஷன் மூலமா இது தூண்டி அந்த மாரி அந்த இடத்துல பண்ண வைக்கிறதும் ஒரு பெரிய தப்பு. ம். ஸோ அடிக்ஷன் இல்ல அடிக்ஷன் ப்ரோ. ஆ. நீங்க அடிக்ஷன்னா மட்டை ஆயிட்டான்னா அவன் அடிக்ஷன்ல மட்டை ஆயிட்டான்னு நீங்க ம். சொல்லலாம். அவன் ஒரு விஷயம் பண்றான்னா அவன் கான்சியஸா கான்ஷியஸா தான் தான் அந்த பண்ணணும். Silent கான்ஷியஸ் pose என்ன வந்து நீங்க பூஸ்ட் பண்றது அந்த அடிக்ஷன்னு சொல்றேன். அவங்களால வந்து ஆமா அதுக்கு அது சப்போர்ட் பண்ணுமானா சப்போர்ட் பண்ணுது பண்ணணும். அது ரொம்ப. ஆனா ஒருத்தர் எந்த அளவுக்கு மப்பில் இருந்தாலும் வண்டி ஓட்ட முடியுதுன்னா, வண்டியை தெளிவா ஸ்டார்ட் தான் பண்ண முடியுதுன்னா, அப்போ அதை பிரேக் போட முடியுதுன்னா, எங்கேயாவது போய் மோதுறது வேற. ஆனா ரேப் பண்றதுங்கிறது வேற. என்ன ம். ரீசன்னா அவனுக்கு தெரியும் அது தப்புன்னு, தெரியாமலாம் பண்ணல. தெரிஞ்சு தான் அத வந்து என்ன பண்ணிட அடிக்ஷன்ல முடியும்? நான் சரக்குல தெரியாம பண்ணிட்டேன் அதெல்லாம் பொய். ஆ. அவன் மென்டல் தான் அவன் தெரியாம பண்ணிட்டேன்னு தூண்டி சொல்லலாம். இன்னும் பண்றான். தூண்டப்படுறான் இன்னும் இப்போ அதிகமா. மென்டலி பாதிக்கப்பட்டவங்க 3 பேர். ம். சிம்பிள் சைக்கோபாத்ஸ். பிரதர் இந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். இது வருத்தப்படணும். அந்த மாதிரி விஷயத்துல பொண்ணை விக்டிம் ஆக்குறது ரொம்ப தப்பு. இது வெளியே தெரியிற டாக்ஸிக் பீப்புள் ஓகேங்களா? அந்த நம்ம விஷயம் வந்து society-ய பத்தி சொசைட்டில வெளியே தெரியிற விஷயம். நீங்க சொன்ன அந்த சிம்பு படத்துல Yeah. கீதா கேரக்டர் மாதிரியே வெளியே தெரியாத ரிலேஷன்ஷிப் பொண்ணாகட்டும் பையனாகட்டும் எவ்வளவு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. அந்த விஷயத்த சரி பண்றது எப்படி? அந்த விஷயத்துல ஒரு நல்ல பையனோ நல்ல பொண்ணோ இருக்காங்கன்னா அவங்க ஒரு டாக்ஸிக் பீப்புள்கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களை எப்படி காப்பாத்துறது? நல்லவங்களை எப்படி காப்பாத்துறது? ஸோ வந்து சில மாட்டிக்கிறாங்க விஷயங்கள் சார். அங்கதான் பொண்ணுங்க நிறைய பேர் பொண்ணுங்க மாட்டிக்கிறாங்க. அந்த எமோஷனலா அந்த இடத்துல அந்த பையன் கூட அவங்க அட்டாச் ஆகுறனால பொண்ணுங்க நிறைய நேரத்துல மாட்டிக்கிறாங்க. அதை விட்டு வெளியே வர முடியல அவங்களால. வர முடியாம அவங்க பண்ற தப்பையும் இவங்க சேர்ந்து அவங்க கூட பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா அந்த லவ்வை வந்துட்டு ஒரு காரணமா வச்சு நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்றதுக்காக என்ன வேணா நம்ம பண்ணலாம்னு ஆயிடாதுல. பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அதுல இருந்து அவங்க வெளியே வரணும். அதாவது அந்த எமோஷனலா அட்டாச் ஆயிடக்கூடாது அவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை முன்னாடியே தவிர்க்கணும்னா ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடி பேசின மாதிரி ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஒரு மேரேஜோ போறதுக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா. அப்படி ரிலேஷன்ஷிப்க்கு போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்பேஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பேஸ் எடுக்கும்போது என்ன ஆகும்னா 2 பேத்துக்கும் யோசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும், ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அந்த டைம்ல எது நல்லது எது கெட்டதுன்ற உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி அது டாக்ஸிக்கா இருக்குன்னா ஆப்வியஸ்லி அதை பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதிலே இருந்து சஃபர் ஆகவும் முடியாது. இப்போ இந்த இடத்துல தான் இங்க பிரச்சனையே. அந்த ஸ்பேஸ் So கொடுக்க வந்து மாட்டாங்க. இப்போ என்னன்னா வந்து ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா அவனால ஈஸியா வெளில வர முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் வேணாம் சிங்கிளா இருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நான் நினைப்பேன் என்னோட பர்சனலி. ஓகேங்களா? நீங்க என்னால எந்த பொண்ணாலையும் பையனாலையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை சொல்ல முடியும். அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கும்போது அவங்க அதை இது பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் தரலனாலும் அட்லீஸ்ட் சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் போகாம நம்மளால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். சார் இப்போ வந்து என்னன்னா வந்து இப்போ எனக்கு அந்த பையனையும் தெரியும் அந்த பொண்ணையும் தெரியும். இப்போ எனக்கு வந்து அந்த பையனை நான் சட்டையை பிடிச்சி கேட்டு சண்டை போட்டேன்னா வச்சுங்களேன், அது பிரச்சனை முடிகிற டைம்ல இது நடந்துருச்சு, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட இந்த மாதிரி வெளில தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தால் ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாட்ட சொல்லவே முடியாது. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்ல மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் கிடையாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ வந்து அதுவும் மாட்டிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் இதில் அந்த நான் சொன்ன அந்த புரிதல் இல்லாமல் பையனை சூஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லியிருந்தானே, அந்த பட்டாம்பூச்சிலே இருந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கும், ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஆமாம், இதுக்கு நம்ம முன்னாடியே பேசுறது தான் ப்ரிவென்ட் பண்ணால் அந்த பொண்ணோ அந்த பையனோ காப்பாற்றப்படுவாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு ட்ராப்பில் வந்து சிக்கிட்டாங்க, அந்த பொண்ணு சிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் என்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா அப்படின்னா நான் போயிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டு சண்டை போட்டேன்னா என்னால் அதை லீகலாகவும் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போது நான் எனக்கு ஆதங்கம், எனக்கு கோவம், ஒரு பொண்ணு வாழ்க்கையை நீ இப்படி பண்ணுற, அவளை நீ அப்யூஸ் பண்ணுற, அடிக்கிற, இதை வச்சு நிறையா விஷயங்கள் நடக்குது. எனக்கு கோவம், நான் அடிக்கிறேன்னா ஒன்றே பண்ண மாட்டேன், அடியை வாங்கிட்டு அடுத்த ஆஃப் அன் ஹவரில் அப்லோட் பண்ணுவோம். இப்போது ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் கையை கட்டிட்டு நிற்கிற ஒரு இது இருக்குல்ல, தப்பை நான் பார்க்குறேன், தப்பை தடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? இதுக்கு இப்போது எனக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது. தப்பாக இருந்தால் நான் சாரி சொல்லிக்கிறேன். என்னென்னா வந்து இந்த ஃபெமினிசம் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஓகேவா? இப்போது இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக, லீகல் சப்போர்ட்டாக இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு பெருசாக யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணல, நிறைய பேர் இருக்காங்க, நிறையா பேரோட பிரச்சனைகள் இருக்குது சுற்றி தமிழ்நாடு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூடிட்டியை வச்சுட்டு
அது வந்து ஒரு இந்த இந்த பர்சனல் வீடியோஸ்ல அந்த வீடியோ ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டா அவனை எதுவுமே பண்ண முடியல. பையனுக்கு மட்டும் எப்படி அந்த ஃப்ரீடம் கிடைக்குது? இது கிடைக்கணும். இது லிட்டரலாக ரொம்ப தப்பு. அது முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அந்த பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகி வந்திருக்கு. ஆனால் அதர் சைடில் கொஞ்சம் அது க்ரோ ஆகிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கலாம். எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கலாம். இதை தாண்டி நம்ம கண்ட்ரோல் இல்லை, கவர்மெண்ட் தான் இது. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் இதை பற்றி இது பற்றின லாஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நாங்கள் அப்ரோச் பண்ண அட்வொகேட்ஸ் வந்து இப்படி தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, உங்கள் கன்சர்ன் இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து தென் ஒரு பொண்ணு என்ன நினைப்பானா, பேரண்ட்ஸ்கிட்ட போகக்கூடாது, அவளை ஹேண்டில் பண்ண நினைப்பா. பேரண்ட்ஸ்கிட்ட போனால் அவங்க இது பண்ணுவாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா பேரண்ட்ஸை தான் இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எங்கேயும் பேரண்ட்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்த ஒரு பொண்ணோட அவளோட அந்த டைம்ல மென்டாலிட்டி யோசிச்சு பாருங்களேன். அதுதான் நான் யோசிக்கிறேன். அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பாதிச்சிருக்கும் போது நான் பாக்குறேன்னா கை கட்டிட்டு தான் நின்னாகணுங்கிறப்போ அது ரொம்ப பெரிய தப்பு. மேபி இன் கேஸ் என்னோட நம்பர் இருந்தால் நம்பரை நான் வந்து மேபி கமெண்ட்லையோ இல்லையோ கொடுக்குறேன். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா என் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். என் கிட்ட வந்து விக்டிம்ஸ் இருக்காங்க, என்ஜிஓ இருக்காங்களா, இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களா, இல்லை கொஞ்சம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இதை அட்ரஸ் பண்ணி இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். பேர் மினிமம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் வந்து இதை வந்து வேற ஏதாவது தப்பான முடிவுகளுக்கு போகாமல் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் வந்து அதோட டாக்ஸிக்னஸை டைல்யூட் பண்ண முடியும். அவ்வளோ. அது ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு சின்ன டூல் தான். அதை தாண்டி லா கிரியேட் ஆகணும், அது நம்ம கையில் இல்லை. தென் என்னன்னா வந்து இப்போ அந்த பையன் இருக்கானே, அந்த பையனும் இந்த டாக்ஸிக்காக இருக்கிற பையனோ பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, இவன் எது தப்புன்னு பண்ணுறானோ அது தப்பு இல்லைன்னு பேசுறதுக்கு, பொண்ணை அடக்கி வைக்கணும்னு பேசுறதுக்கு, நீ இப்படி தான் இருக்கணும், நீ பண்ணுற கரெக்டுன்னு பேசுறதுக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கு, என்ன குரூப் இருக்கு. ஸோ வந்து என்ன கேட்டால் இது சொசைட்டியாக இதை பேச வேண்டிய விஷயம் இது இல்லை. இப்போ வந்து இது அட்ரஸ் பண்ணியே ஆகணும்ல. எத்தனை பேர் இந்த மாதிரி இப்போது நான் இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரேன், ஓகேவா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, இது ஒரு ட்ராமாவாயிரும், அவள் லைஃப் லாங் இது ஒரு பிரச்சனையா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இருக்கும். ஆமாம், ஓகே. இப்போது நான் வந்து அரேஞ்ச் மேரேஜோ இல்லை ஏதோ ஒரு பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன், லவ் மேரேஜோ பண்ணுறேன். இங்கே வந்து பையன் வந்து தான் பார்ட்னர்கிட்ட வந்து எனக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற ஃப்ரீடம் ஒரு பொண்ணுக்கு இல்லை. சொன்னாலும் ஏற்றுக்கிற மைண்ட் செட் இல்லை, ஓகேவா? ஒரே வார்த்தை தமிழ் கெட்ட வார்த்தையை போட்டு முடிச்சுட்டு வானுங்க. அதுதான் கொடுக்குற உண்மையாக இருக்கிறதுக்கு கொடுக்குற பட்டம் இல்லை. அந்த பொண்ணு வந்து சொல்கிறான்னு வச்சுங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து இப்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்ரெடி இது இருந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, ஓகேவா? இப்போது அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி, ஏற்றுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா? புரிதலோடவும் இருக்காங்க. பட் புரிதல் இல்லாமல் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள். இது ரத்தக்கண்ணீர் மூவி 1957, ஓகேங்களா? ரத்தக்கண்ணீர் மூவியில் அட்ரஸ் பண்ணிட்டாங்க. 1957 இன்னும் மாறல பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? அதுல ஒரு 50, இதுல ஒரு 20, 70 வருஷம் ஆயிடுச்சு. 70 வருஷமா அப்பவே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. அப்பவே வந்து மறுமணம் பத்தி பேசி அந்த விஷயம் அதுல இருக்கு. ஆனா இன்னுமே அதை பிரச்சனையாவே தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் வந்து கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, ஃப்ரீடம் வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. இந்த விஷயத்துல பர்டிகுலரா இந்த விஷயத்துல டேர்ம் பண்ணி ஈஸியா அவங்கள திரும்ப ஒரு ஓரமா உட்கார வச்சிடறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டி வெளியே வர்றாங்கன்னா அடுத்தது அவங்களோட அடுத்த ரிலேஷன்ஷிப் பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆயிரும். ஆமா, டாக்ஸிக்கா இருப்பானா, என்ன பண்ண போறான்ற பயம் இருக்கும். அவங்களுக்கு பயம் இருக்கும். கண்டிப்பா ரிலேஷன்ஷிப்ல போக முடியாது, போக மாட்டாங்க மோஸ்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள. இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது ஓகே, அதாவது இதை ஏத்துக்கிற பசங்க இந்த விஷயத்த பின்னாடி என்னைக்குமே சொல்லி காமிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்லி எந்த லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்லயும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நீ இப்படிதான் டேர்ம் பண்ணிடக்கூடாது. கரெக்ட். நீ அப்புறம் அந்த பொண்ணு எதுக்கு ஏத்துக்கிட்ட? அப்படியே ஏத்துக்கிட்டவன் இந்த மாதிரி அவன் வந்து ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணலனாலும் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவள் ஆல்ரெடி நொந்து அந்த டைமில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனும் லிட்டரலாக சூசைடல் தாட்ஸ் கூட ட்ரிகர் ஆகும். அதை தாண்டி அவள் வெளில வந்திருக்கா, வெளில வந்து லைஃப்குள்ளே போயிருக்கா. ஒரு வார்த்தையை அவளை டேர்ம் பண்ணி அவள் வந்து அகெயின் அண்ட் அகெயின் அவள் வந்து ஒரு சைக்கிள்லே மாட்டிப்பா. கண்டிப்பா, ஓகேவா? அதை தாண்டி யோசிக்கவே தெரியாது அவங்களுக்கு. ஆமாம், அதனாலே நிறைய பொண்ணுங்க அடிக்ஷன்ஸ்க்கும் போயிடுறாங்க. ஆமாம், அந்த ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஸ்மோக்ஸாக இருக்கட்டும், அதில் போயிட்டு வந்துட்டு அவங்க அது கியூர் தரும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அப்புறமா அந்த
மித்தவங்க கூட வந்துட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது அதையும் வந்துட்டு அவங்க காமன் ஆக்கிக்கிறாங்க. என்னன்னா அவங்க அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்காக இது எல்லாத்தையுமே அவங்களே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க நம்ம ஆரம்பிச்சிடறாங்க. லைஃப் இப்படிதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க நினைச்சாங்க. ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிலாம் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. லைஃபே மாறுது பிகாஸ் ஆஃப் ஒரே ஒரு இந்த அவேர்னஸ் இல்லாதனால ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுறதுனால. இப்போ என்னன்னா வந்து இப்போ அந்த பசங்க தானே இந்த இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை இந்த மாதிரி காயின் பண்ணி மாட்ட வைக்க முடியாதுல்ல, அவ்வளோ சீக்கிரம் முடியாது. மேபி 4-5 இது போட்டு அவனை மாட்ட வைக்கலாம், ஓகேவா? ஆனால் பையன் இந்த மாதிரி ஈஸியாக வெளில வந்துடுவான். ஆனால் ஒரு பொண்ணு மாட்டும் போது ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போகுது. இந்த பசங்க மென்டாலிட்டி ஏன் இப்படி இருக்கு அப்படின்றது இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். கரெக்டுன்னு நான் நம்புறது. தப்பாக இருந்தால் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகே, இப்போ என்னன்னா வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். பசங்கன்றது ஜென்ரலா சொல்லாம நீங்க ஸ்பெசிஃபைடா சொல்றது நல்லா இருக்கும். பசங்கன்றது ஜென்ரலா சொல்லாம ஜென்ரலா எல்லா பசங்களும் அப்படி இருக்கிறது இல்ல. 50% நான் யாரை address ஒரு பண்றேனோ? நம்பர் வச்சுக்கணும்னா 50-50 வச்சுக்கோ. ஒரு 50 or 60 வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சைடுல இருக்காங்க, கேர்ள்ஸ் ஃபுல்லாக ஒரு சப்போர்ட் பண்ணுற சைடு இருக்காங்க. ஒரு 40 தானே பிரச்சனை. இந்த 160 சப்போர்ட்டிவ் சைடு தான் இருக்காங்க. அந்த 40ல் அவங்க திரும்ப மாட்டிக்காமல் இருக்கணுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. இப்போ அவனுங்க எப்படி வளர்றாங்கன்றது இருக்குல்ல. ஆக்சுவலாக மேல் வந்து ஸ்ட்ராங்குன்னு இருக்குல்ல, அவங்க ரொம்ப வீக். அது வெளில வந்து காமிச்சிக்கிறதே தவிர ஒரு மேல் அவனோட எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்னா ஒரு பொண்ணு அதுக்கு எடுத்துக்கிற டைமும் ஒரு பையன் எடுத்துக்கிற டைமும் கம்பேரிட்டிவ்லி பையனோட டைம் அவன் அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது. அவனுக்கு அவன் மட்டும்தான் இருக்கான் அந்த இடத்துல. ஆனால் பையன் வந்து ரொம்ப வந்து வீக், ஓகேவா? அவனை பவர்ஃபுல்லாக காமிச்சிக்கிறதுக்காக அவனை பவர்ஃபுல்லாக காமிச்சு தான் ஆகணும்னு சொசைட்டி காயின் பண்ணுறதுனால அவன் வந்து வளர்க்கப்படுறதுனால பெண்கள் எனக்கு கீழே. நான் வந்து எதுக்கு ஒரு பொண்ணை வந்து பொண்ணாக பார்க்குறவன் இதை பண்ண மாட்டான், ஓகேவா? நிறைய பேர் இப்போ அதை வந்துட்டு கான்சியஸாக பண்ணுறது இல்லை, சப்கான்சியஸாகவே பண்ணுறாங்க. அவங்களுக்கு தப்பாவே தெரியல. இங்க அது தப்புனே தெரியல. நான் தப்புனே பண்ற தெரியாம கரெக்ட், பண்றாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன சொன்னாலும் நீ பண்ணணும். என்கிட்ட உன்னோட ப்ரைவேட் வீடியோஸ் இருக்கு. ஸோ வந்து அவன் அந்த மாதிரியான ஒரு இதுல லாக் செய்யப்படுறான். ஸோ இங்க வந்து அவனோட எமோஷன் ஹேண்ட்லிங்ஸ், அவன் எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற விஷயம், ஒரு பையன் எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா வந்து இன்னொரு சொல்ல போனா ரீசன்ட் சர்வேல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 2.5 men வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு சூசைட் பண்றா அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா 2.5. ஆமா. ஸோ வந்து மென் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலா வல்னரபிள். அவன் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாது அவனுக்கு. ஸோ இந்த இடத்த அட்ரஸ் பண்ணும். அது வந்து முளைக்கும் போதே வந்து அதை புரிய வைக்கணும். பேரண்ட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகணும் நிறைய பேருக்கு ஆமா. சொல்லி. ஆனா பேரண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் இல்லை. அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவனுக்கான லிபர்ட்டி கொடுத்துட்றாங்க. அந்த லிபர்ட்டியை அவன் தப்பாக யூஸ் பண்ணிக்கிற போது தான் அந்த பிரச்சனை வருது. அவங்களுக்கு அது தெரியறதும் இல்லை, தப்பா யூஸ் பண்ணிக்கிறானு. தப்பா யூஸ் பண்ணி நான் தப்புன்னே அவனுக்கு தெரியல. இல்ல எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குல்ல. லிபர்ட்டின்றது வேற. இப்போ நீ இல்ல, நான் லிபர்ட்டியாவே maybe தப்பா சொல்லியிருக்கலாம், எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். லிபர்ட்டினா அவனுக்கு ஒரு சுதந்திரம் தர்றாங்க, அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் தர்றாங்க. அந்த ஃப்ரீடம்ல அவனை என்ன சொல்லி வளர்த்திடுறாங்க, நீ வந்து ஸ்ட்ராங்கு, நீ தான் டாமினேட்டடா இருக்கணும், நீ தான் வந்து நீ மேல பொண்ணு கீழே அப்படிங்கறத அவன் சொல்லி வளர்த்தும் போது அவன் பொண்ணை வந்து கீழேயே பார்த்துட்டு இருக்கனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவனால ஈக்குவலா ஹேண்டில் பண்ண தெரியல. இது நான் கரெக்ட்னு நினைச்சுக்கிறேன், நான் பண்றது நான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த விஷயம் எல்லாம் பண்றான். சரி, ஓகே. இது மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் பொண்ணு கீழன்னு சொல்லிலாம் வளர்க்கறது கிடையாது. பொண்ணு கீழன்னு சொல்லி வளர்க்கறது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ மேலன்னு மட்டும் தான் சொல்றாங்க. அவனா நினைச்சுக்கிறான். வந்துக்கிறான். மேலன்னு சொல்றதும் எப்படின்னா நீ எல்லாத்தையுமே பாத்துக்கணும், அதாவது உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ப்ரெஷர் போடுறப்போ எல்லாரையும் சொல்ல கரெக்ட். ஒரு 20% or 20% some numbers. இப்போ நீங்க காலேஜில் இருக்கீங்க, சரியா? ஓகே, உங்க கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ஒரு நீங்க சுச்சுவேஷன் சொன்னீங்களா, அந்த சுச்சுவேஷனுக்கு நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, நீங்க சொன்னீங்களா சட்டை பிடிச்சும் கேட்க முடியாது, ஏன்னா அவன் வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கான். இந்த மாதிரி விஷயத்த உங்களால லாக் எடுத்துட்டு போனாலும் அங்கேயும் சப்போர்ட் இல்லை. மேபி சப்போர்ட் இருக்கலாம், பட் நாங்க அப்ரோச் பண்ணதுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. மேபி இருந்தா போனா உங்களுக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, உங்களால எதுவும் பண்ண முடியாது. மேபி அவன் லீக் பண்ணானா அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு. ஆனா இந்த விஷயத்தை இப்போ ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க.
முன்னாடி 2015லலாம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய ரிலீஸ் ஆகி வைரல் ஆகும். இப்போ எந்த வீடியோஸும் வைரல் ஆகிறது இல்லை. அதாவது சைபர் கிரைம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. Seriously. ஒரு வீடியோ அப்லோட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே டெலீட் ஆயிருது. அது ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஸ்டில் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் அந்த இது இல்லை. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஓகே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்க்கு அந்த ஃபில்டர் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு அது ஃபில்டர் இருக்க மாதிரி தெரியல. என்னன்னா இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் ஃபோட்டோஸை வந்து வச்சு நான் என்னன்னா வந்து அதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அதுக்கு நிறையா இருக்கலாம். ஓகே இப்போ வந்து கன்சர்னோட எடுக்கப்பட்ட வீடியோ, பட் அது வந்து பின்னாடி பிளாக்மெயில் செய்யப்படுது அப்படின்னா இப்போ வந்து அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. எப்படி அதை அட்ரஸ் பண்ணி அதை எப்படி சரி பண்றேன்னு தெரியல. நம்பரை கமெண்ட்ல போடுவோம். ஏதாவது ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஆக்டிவிஸ்ட் இல்லைன்னா ஒரு லாயர் நமக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கட்டும். சீரியஸ்லி நம்ம இதை கண்டிப்பா அட்ரஸ் எப்படி பண்ண வேண்டிய அட்ரஸ் பண்றது, சொசைட்டில இதை பத்தின அவேர்னஸ். அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் பேசினபடி ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கும்போது இந்த ஃபிசிக்கல் இன்டிமெசி, இந்த வீடியோஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடலாம். இந்த அட்லீஸ்ட் ஷூட் பண்ற இந்த வீடியோஸ் அண்ட் கண்டிப்பா. போட்டோஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த அவேர்னஸ் வேணும். பொண்ணுங்களுக்காகட்டும் பசங்களுக்காகட்டும் இந்த அவேர்னஸ் வேணும். வேணும். எங்களை பொறுத்த வரைக்குமே அதுதான் மெயின். நம்பிட்டாங்கன்னா ரொம்ப நம்பிடுறாங்க. நம்பிக்கை இருக்கட்டும், ஆனா வந்துட்டு அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ன்றது தேவை கிடையாது. அது வந்து அவ்வளோ அப்படியே அது இருந்தாலும் அதுக்கு ஒரு ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் லவ் பண்ற அந்த சிச்சுவேஷன்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்போ நம்மளுக்கு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காகவும் எனக்கான ஒரு பார்ட்னர்ன்ற காரணத்தினால தான் நம்ம அவங்களை லவ்வே பண்றோம். நம்ம ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறோம். அப்படி இருக்க கமிட்மெண்ட்குள்ள லவ்ன்ற கமிட்மெண்ட்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தேவை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவாய்ட் பண்றது மூலமா இந்த மாதிரி நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பேக்லாஷஸ் எல்லாம் தவிர்க்க முடியும் பேசிக்காவே. ஏன்னா இவங்க ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கொடுக்கறனால அந்த ட்ரஸ்ட் எப்போ வேணா பிரேக் ஆகி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மியர் வேர்ட்ஸ் தான். ஸோ நம்ம பேசிக்கா இந்த இடத்துல இருந்தே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வராது எங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ பெண்கள் சைடில் அதுல அவங்க வந்து இதா இருக்கணும். பசங்க சைடில் வந்து ரெண்டு பேருமே கண்ட்ரோல்டா இருக்கணும். பசங்க சைடில் வந்து இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து பிறந்து அவன் வளர்றான அந்த மைண்ட் செட் இங்கே 2 பேரும் ஒன்று. ஆனா இப்போ மோஸ்ட் ஆஃப் த பசங்க அப்படி நினைக்கிறது கிடையாது. ஆனா ஒரு சில பசங்க வந்துட்டு ஃபன்னுக்காக பண்றதுன்னே இருக்காங்க. லைக் நிறைய பசங்க ஃபன்னுக்காகவே பண்றாங்க. ஃபன்னுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்து காமிக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு திமிரு, அந்த ஒரு நான் பாத்தியா நான் எப்படி பண்ணிட்டேன் பாத்தியா. இதையே பார்த்து பொண்ணுங்களும் என்னால கத்துக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. லைக் என்னன்னா இதே மாதிரி பொண்ணுங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ வர அப்படின்ற மாதிரியும் தோணுது. இல்லை நான் அந்த ஆங்கிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆங்கிள் நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு பையனை வச்சுங்களேன். இப்போ நான் சட்டப்பட்ட கழட்டி தான் விட்டுருக்கேன். ஓகே, ஒரு செயின் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நீ இது வந்து ரொம்ப வந்து ஓப்பனாக இருக்கா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஷால் பண்ணுன்ற அவசியம் இல்லைல்ல. இப்போது எனக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ் நான் போடுறேன். சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அவங்களால நிம்மதியாக எதுவும் யோசிக்காமல், இப்போ நான் பையன் நேற்று நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை, இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன் ஊர் ஃபுல்லாக, எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஒரு பொண்ணால் இந்த ஃப்ரீடம் பண்ண முடியும், யோசிக்க முடியுமா? பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. யாரால பயம் இருக்குது? நம்ம மேல். ஓகேவா, நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நம்ம தான் காரணம். நம்மளை பார்த்தா பயப்படுறாங்க. நம்ம என்ன சிங்கமா புலியா அப்படி கேவலமா இருக்கோம்னா அதை அட்ரஸ் பண்ணி சரி பண்ணணும்ல. இப்ப நான் பேசுறத வந்து மேபி இதையும் தப்பா எடுத்துட்டு போகலாம். இல்லை இதை தப்பா எடுத்துக்கோங்க, லெட் தெம். அவங்கள நீங்க திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது. ஓகே, ஆனா இந்த புரிதல் இருந்தே ஆகணும்ல. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இந்த சித்ரா இன்சிடென்ட் அப்போ ஒரு பைக் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நாங்க வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். போயிட்டு பைக் ஆனால் அதை சரி பண்ணுங்க அப்படின்றப்போ அவங்க 2 பேர் இன்சிடென்ட் பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கெட்டவாதை சொல்லி அவளுக்கு அந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வராங்க. அவன்கிட்ட என்ன பேசுறது? அதுதான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா தம்பி? நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மாற என்ன பண்ணணும் தெரியுமா? அங்கே நீங்கள் ஆப்போசிட் சைடில் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? நாம் உங்களுக்கு இதை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது அடுத்த டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியுமா? நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? நீங்கள் இதில் மேக்ஸிமம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்கன்னா ஒரு டீம் சேர்ந்துட்டு ஒரு அவேர்னஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கலாம். எல்லா காலேஜஸ்க்கும் போகலாம். ஒரு அவேர்னஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்கலாம். ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதை ஒரு 1 ஹவருக்கு வந்து எஜுகேட் பண்ணலாம். இது மட்டும் உள்ள ஒரு இன்ஸ்டா சேனலோ ஒரு யூடியூப் சேனலோ பண்ணி உங்களோட
நீங்கள் இப்போ லா நம்ம கண்ட்ரோலில் இல்லை, ஒரு போலீஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்ன? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த வெளியே சொல்கிறது, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதுதான் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற சோசியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறேன்னாவே யாராவது ஒருத்தவங்க இதை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மூலமாக அதை பண்ணுறது ஈஸி. அப்படி யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம தான் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரீட் பிளேஸ் பண்ணலாம், காலேஜ் ட்ராமாஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு இது ரொம்ப தப்புன்னு இன்டெப்தா டீப்பா இது மாற்ற வேண்டிய பிரச்சனைன்னு தெரியுதுல்ல. அப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்டா நம்ம கையில இதை பண்ணா எல்லாரும் மாறிடுவாங்கன்னா கண்டிப்பா இல்லை. அந்த ரேஷியோ குறையும்ல. அதுதான் நம்ம என்ன புரிதல் ஏற்படும். புரிதல் பேசதான் இங்க வந்து ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியும். ஸோ வந்து நான் வந்து என்னோட பேஷன் வந்து டைரக்ஷன்ன்ற மாதிரி நான் இதில் இருந்தேன். ஸோ வந்து அது நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த கமர்ஷியல்லாம் எனக்கு இது இல்லை. ஓகே, இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா என்னோட பேக் ஆஃப் தி மைண்டில் இருக்கு. அதை நான் ஸ்டோரியாக என்னால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா, பீப்புள் எஜுகேட் பண்ண முடிஞ்சுன்னா, என்னோட லைஃபோட பர்பஸாக நான் அதை பார்க்குறேன். அது உங்களுக்கு வந்து பிடிச்ச, உங்களோட கெரியர் உங்களுக்கு பிடிச்ச டைரக்ஷனில் இருக்கும் இல்லையா? நீங்கள் சொல்லும்போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன். என்னோட இது வந்து கமர்ஷியல் இல்லைன்னு சொன்னீங்கல்ல. ஒரு இடத்துல கமர்ஷியல் இல்லைங்கிறது நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு மூவிக்கு அப்புறம் அடுத்த மூவி பண்ண முடியாது. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமே சொல்கிறேன்னே, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் கமர்ஷியல் பற்றி யோசிக்கல, அதை நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தான் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் எவ்வளோ பேர்த்துக்கு உங்களால் ஃபுட்டு கொடுத்துட முடியும்? அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக கமர்ஷியலாக போங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. எத்திக்ஸ் வேணும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து நான் வாங்கின காசை விட அதிகமான வேல்யூ ஆட் பண்ணுங்கிறது என்னோட எத்திக்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கும் அதில் எத்திக்ஸ் வேணும். ரொம்ப கமர்ஷியலாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப அதை ரெண்டும் போயிடக்கூடாது. எதுக்கு நீங்கள் என்ஜிஓவாக ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு இது பண்ணுறீங்க, ஓகேவா? நீங்கள் கமர்ஷியல் பற்றி யோசிக்கவே இல்லை, நல்ல விஷயம், குட். இப்போது இந்த டைமில் குட். அது வந்து நீங்கள் ஒரு இந்த வீடியோவாக பண்ணலாம். இன்றைக்கி கமர்ஷியல் இல்லாத எவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸால் சர்வைவ் ஆக முடியுது. எல்லாரும் அதை வச்சு தான் சர்வைவ் ஆகிட்டுருக்காங்க. அப்போது நான் இதை வந்து நீங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்களுக்கு அது நான் காலேஜ் டைமில் அப்படி தான் இருந்தேன். காலேஜ் டைமில் நான் இதை வந்து அடிபட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகேங்களா? எங்களால் ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியணும்னு போகும்போது எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போகவே முடியல. அப்போது நான் சம்பாதிக்கவும் செஞ்சுட்டு இம்பேக்டும் ஏற்படுத்தணும்னு நினைக்கும்போது தான் என்னால் வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை 1000-2000 பேர்த்துக்கு இம்பேக்ட் பண்ண முடியுது, ஓகேங்களா? அந்த மைண்ட் செட்டு நம்ம கொஞ்சம் வந்து இருக்கணும்னு சொல்கிறேன் நான். ஓகே, இப்போ எனக்கு இங்கே அகெயின் சினிமா பற்றி அவுட் ஆஃப் தட் பாக்ஸ் தான் நான் இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு டைரக்டர், என்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் வந்து சொசைட்டிக்கு பேசக்கூடிய கருத்து இருக்குது, அதை என்டர்டெயின் பண்ணுற வகையிலையும் இருக்குது, ஓகேவா? பட் ஆனால் அதை பேசுகிறதுக்கு, அதை காட்டுறதுக்கு ப்ரொடியூசருக்கு, அதை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால், அதை பார்க்குறதுக்கு பீப்புள்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னால். மணிகன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார், அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கடைசி விவசாயி படத்தை பற்றி ஒரு மணிகண்டன் வருத்தப்பட்ட ஒரு விஷயம் படத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது வந்து தப்பு தான், மேஜராக எல்லாரும் பண்ணுற தப்பு தான். அதை உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயம், நீங்கள் அதை எப்படி சரி பண்ணுவீங்க? அதை எப்படி மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் என்டர்டைனிங்காகவும். நான் என்டர்டைனிங்னா ஜெயம் ரவியோட படம் நிமிர்ந்து இல்லை, அது என்ன படம்? ஓகே, பைசனே எடுத்துக்கலாம். இல்லை, நான் அந்த படத்தில் கோபிநாத் ஒரு இன்டர்வியூ எடுப்பார்ல, அது என்ன படம்? நிமிர்ந்து தானே. சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பாட்டு தேவையா? அந்த மாதிரி கமர்ஷியலாக போகணும்னு சொல்ல. நீங்கள் புரியுது, ஸ்டோரி வந்து ஆமாம், நீங்கள் கமர்ஷியல் கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்னா அந்த கதைக்கு அது தேவையான கமர்ஷியலாக இருக்கணும். நான் வந்து பியூர் ஆர்ட்டாக சொல்ல, பியூர் ஆர்ட்டாக நான் சொல்கிறது எப்படின்னா வந்து என்டர்டெய்னிங்காக கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் தான். பட் ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் ஃபுல் கமர்ஷியல். ஜஸ்ட் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, எஜுகேட்டும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகேவா? என்டர்டெயின் பண்றது இப்போ நீங்க முன்னாடி பேசின விஷயத்தையே இதை ரிலேட் பண்ணி பேசுறேன், சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு விஷயம், அதை வந்து அட்ரஸ் பண்ணி நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு மூவியோ எடுக்கிறீங்க, ஓகேவா? கண்டிப்பா இதை பேசப்பட வேண்டிய விஷயம்னா கண்டிப்பா பேசப்பட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி இதை என்டர்டைனிங்காக கொண்டு போறதுக்கு ஒரு சீரியஸான ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் போட்டு இருக்கும்போது அங்கே போய் ஒரு குத்து சாங் வைங்கன்னு நான் சொல்ல, ஓகேவா? அந்த இடத்துக்கு ஒரு எமோஷனலான ஒரு சாங் வேணும்னா சாங் கொடுத்து தான் ஆகணும். இல்லை இந்த இடத்துல சாங், அதனால தான் உங்களை அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் அதை பொதுமக்களுக்கு கரெக்டாக கன்வே பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு இம்பாக்ட் கிடைக்கும், அது மூலிமா உங்களுக்கு அடுத்த வாய்ப்பும் கிடைக்கும், ஓகேவா? இந்த விஷயத்த நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை தானே. நீங்கள் உங்களோட பாலிசி, உங்களோட இது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றது ஒரு பவுண்டரி லைன் தாண்டாம உங்களோட எத்திக்ஸும் மீறாம அதை மக்களுக்கு என்ன தேவையோங்கிற நீங்க ரிசீவர் எண்டில் இருந்தும் பார்க்கணும். உங்களோட டிக்டேட்டர் எண்டில் இருந்து மட்டும் பார்க்காம ரிசீவர் எண்டில் இருந்தும் மக்கள்கிட்ட சேர்க்கணும்ல. கண்டிப்பா சேர்க்கணும்ல, ரீச் பண்ணணும்ல, சேர்க்க முடியாதுல்ல. அததான் அதுதான் மணிகண்டன் சொல்லியிருப்பாரு. மணிகண்டன் வந்து இங்கே என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்பவுமே தவறாது. வேணுங்கிற கேட்குறவங்க மாற்றிக்கிட்டா மொழியே அவங்களுக்கு நல்லது கிடைக்கும். இங்கே ஆர்கானிக் ஃபுட் வேணுமாங்கிறது ஃபுட்டு சாப்பிட்றவங்களோட கையில் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றவங்க ஆர்கானிக் ஃபுட்டை டிமாண்ட் பண்ணால் ஆர்கானிக் ஃபுட்டோட ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது சூப்பருங்கிறது. நம்ம ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். பரவாயில்ல. ஆனால் எனக்கு அதனால எனக்கு பரவாயில்ல. எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம், அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஹாப்பி. அந்த காலேஜ் பசங்க ஜாலியாக மட்டும் இருக்க பசங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு முகமும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் நாங்கள்லாம் வந்து காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களோட கனெக்ட்ஸ் எல்லாம் இல்லை, உங்களுக்கு அந்த கனெக்ட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த இம்பேக்ட்லாம் வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமாவோ உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீட் பிளேலாம் நாங்கள் படித்த டைமில் ஒரு 5 years முன்னாடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கமர்ஷியல்ஸ் பெருசாக தேவையில்லை. நீங்கள் உங்கள் கருத்தை மட்டும் ஸ்ட்ரைட்டாக சொல்லலாம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லலாம். மூவியோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோ போகும்போது உங்களுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து இதாகும். அப்போது நீங்கள் ஒருத்தரை டிபெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. டிபெண்ட் பண்ணும்போது என்னாகும், அந்த மணிங்கிற ஒரு விஷயம் உள்ள வரும். ஆமாம், அதனால நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த விஷயத்தை ஏதாவது மூலிமா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஜஸ்ட் பெருசாலாம் ஒன்றுமே வேணாம். ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அப்போவோ ஒரு 1 hour எஜுகேஷனல் வீடியோ, ஒரு ட்ராமா, இல்லை ஒரு இதுவாகவோ இந்த விஷயம் பேசப்பட வேண்டிய விஷயம். உங்கள் கையில் இருக்க கண்ட்ரோல் இப்போத்த சுச்சுவேஷனுக்கு இதுதான். அதை நீங்கள் இது பண்ண உங்களுக்கு லைஃப்பில் ஒரு டைம் கிடைக்கும். அப்போ இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஃபோக்கஸ்டான கமர்ஷியல்ஸ் இன்வால்வ் ஆகாத ஒரு மூவியாக கூட நீங்கள் எடுக்கலாம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு நாள் அதை பண்ணணும். நீங்களாம் ஜென்சிஸ் இல்லையா? உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட பேர் தெரியுமா? ஜென் ஆல்ஃபா. ஓகே, சூப்பர். இந்த விஷயம் இப்போ உங்களுக்கெல்லாம் இந்த சோஷியல் அவேர்னஸ் இருக்குது. ஜென் ஆல்ஃபாவுக்கு இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் கொடுக்கணும் இல்லையா? நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்கறதில்ல. நீங்கள் அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஸ்கூலுக்கு போய் ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சைடு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஜென் ஆல்ஃபாஸை பார்த்துருப்பீங்க, ஓகேவா? அதாவது 2010 2020 பிறந்தவங்க. அந்த ஜென் ஆல்ஃபாஸ்க்கு இந்த மாதிரி சோஷியல் அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன், நாங்கள் உங்ககிட்ட கேட்டோம், உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எந்த மாதிரி இருக்காங்க? அவங்க வந்து இப்போ நாங்களும் உங்களை அப்படிதான் சொன்னோம். இது வந்து நான் அட்ரஸ் பண்ண வந்தேன். எங்களுக்கு நீதி கதைகள் இருந்துச்சு, இவ்வளவு தூரம். அதாவது இப்போ நான் ஒரு 2-3 பாட்காஸ்ட் எடுத்துட்டேன். ஜென்சிஸ் கூட என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ஜென்சிஸ். நான் ஒர்க் பண்ண தான் தெரியுது, நம்ம முந்தின ஜென்ரேஷன் நம்மள மோசம் சொன்னானுங்க, நம்ம இவங்கள மோசம் சொன்னோம், இவங்க அடுத்தவங்க. இது வந்து இது வந்து நம்மளோட நம்ம பரவாயில்லன்னு சொல்லிக்கிறதுக்காக அவங்கள ஜெனரேஷன் ஷிஃப்ட். ஆமா, ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் வந்து
இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து சீனியர்ஸ் ஆகிய மில்லியனர்ஸை வந்து ப்ளேம் பண்ணுவோம். அந்த அது மாதிரி தப்பு தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க எங்களை சொல்கிறது அந்த மாதிரி மாற்றி மாற்றி இது இந்த ஃபைட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா, ஜென் ஆல்ஃபாஸ் கிட்ட நீங்கள் பார்க்குற பர்டிகுலராக இந்த விஷயம்னா எங்ககிட்ட இருந்து அவங்க பாசிட்டிவ் சைடு இது இருக்குது, நெகட்டிவ் சைடு இது இருக்குது. அப்போ தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். பாசிட்டிவ் சைடு இந்த விஷயங்களில் அவங்ககிட்ட என்ன பாசிட்டிவ் சைடு பார்க்குறீங்க, என்ன நெகட்டிவ் சைடு பார்க்குறீங்க? அப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதான் சொல்கிறேன், நமக்கு சின்ன வயசுல வந்து நீதி கதைகளும் அந்த ஆத்திச்சூடியெல்லாம் சொல்லி தந்தாங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு மாரலா ஒரு நெறினா என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ இருக்கிறவங்கலாம் சும்மா இப்போ சோறு ஊட்டுறதுக்கே பாருங்களேன், கோகோமிலன் போட்டு தான் உட்கார வைக்கிறாங்க. அதுல இருந்து எதுவுமே அவங்களுக்கு அவங்க எதுவுமே கிடைக்க போதில்லை. அதுல இருந்து என்ன கன்சியூம் பண்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுலங்கும் போது இப்போ அந்த நெறிகளோ இல்லை நீதி கதைகளோ சொல்லும்போது அவன் வளர்ந்து வரும்போது அவன் ஒரு மாரலா அவன் எப்படி இருப்பான்றத வந்து சின்ன வயசுலயே அவனுக்கு டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை நிறைய பேர் ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் ஏத்துக்காதவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான், அதை வந்துட்டு அவன் ஏத்துக்கிட்டு அதை வளர்ந்தானா அது அவனுக்கு நல்லதுன்னு தான் சொல்லி தராங்க. ஆனா இது எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு வளர்ற பையன் நார்மலா இப்போ எப்படி நம்மளாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அப்படிதான் இருப்பான். ஜென் ஆல்ஃபாக்கு உங்களை விட அதிகமாகவே சோஷியல் மீடியாவோட தாக்கம் இருக்கு. ஓகேங்களா, சோஷியல் மீடியாவோட தாக்கம் இருக்கு. அது இல்லாம பண்ண முடியாது. ஆனா அதுல நல்ல சேனல்ஸை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்பா அம்மா வந்து நல்ல சேனல்ல ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் தான் பண்ண முடியும். சார் இந்த இடத்துல என்னன்னா வந்து இப்போ வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, குழந்தையிலேருந்து இருக்காங்கன்னா அந்த அந்த நியூரல் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிறதுக்கான டைம் இருக்கு. ஓகேவா, அது கரெக்டாக எனக்கு எந்த வயசுல டெவலப் ஆகி முடியும்னு எனக்கு தெரியல. 7 years. 7 years. ஓகேவா, 7 years. ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஃபோனை கொடுக்கும் போது அது எந்த ஆக்டிவிட்டியும் பெருசாக பண்ணாது. இப்போ சாப்பிடும் போது அது அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ப்ரெஷராக இருக்கோ சம்திங், அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து வாய் அடிக்கிறது ஃபோனை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வளர்கிற அந்த அந்த இதுவே மாறுது. ஸோ அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு எனக்கு நான் படித்ததை சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதில் இருக்கிற கலர்ஸ் அந்த வைப்ரண்ட் வச்சு லைக் இப்போ ஒரு அடல்ட்டானா வந்து ஒரு ட்ரக் எடுக்கும்போது எந்த அளவுக்கு அவனுக்கு இம்பாக்ட் இருக்கோ அந்த கலர் வைப்ரன்ஸ் வச்சு அந்த குழந்தைக்கு அவ்வளோ இம்பாக்ட் ஆகும். அதனால குழந்தையோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகுது. ஆக்சுவலி இது பேரண்ட்ஸ் சைடு தான் சார். இது இந்த அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸ் சைடு தான் கொடுத்தானும். எங்களுக்குமே பையன் இருக்கான். ஒரு லெவலுக்கு மேலே முடியலன்னா சரி ஓகே, அதாவது சரி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour டிவி பார்த்துக்கோ இந்த ரிமோட் அப்படின்னு கொடுத்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. சார் இப்போ வந்து டிவின்றப்போ வந்து எனக்கு கேட்டால் டிவியில் வந்து ஆட்ஸ் வரும். ரொம்ப நேரம் அவனால் உட்காந்து பார்க்க முடியாது. 4 சேனல் மாற்றினாலும் அதில் 3 சேனல் அட் டைமில் ஆட் போடுவான். இங்கே வந்து எப்படின்னா வந்து எண்டே கிடையாது, ஜஸ்ட் ஸ்க்ரோலிங்கில் டூம் ஸ்க்ரோலிங் வந்து அடல்ட்ஸுக்கே பிரச்சனை அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை. ஓகேவா, இப்போ வந்து அந்த காலத்தில் பசங்க கேம்ஸ் ஆடினாங்க, ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸ் இருந்துச்சு. ஸ்டோரி பேஸ்டு கேம்ஸில் அது ஒரு ஸ்டோரி கன்வே பண்ணும். அது வந்து அது கைண்ட் ஆஃப் ஒரு மிஷின் முடிக்கிற மாதிரி சம்திங், அது ஒரு பூஸ்ட் தருது அப்படின்னா அது தப்பான்னு கேட்டால் டூம் ஸ்க்ரோலிங்கை விட அது பெட்டர். ஸ்டோரி இதுக்கு அது பெட்டர். அவங்களோட டோபமைன் ஹிட் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், எமோஷன்ஸை மாற்றிக்கிட்டே. ஸோ அதனால வந்துட்டு திருப்பி அவங்களோட டோபமைன் ஹிட் அதிகமாகிறதுக்காக திருப்பி ஸ்க்ரோல் பண்ண இது என்ன ப்ளஷர் கொடுக்குது. அது இந்த நீங்க சொல்ற ஜென் ஆல்ஃபாஸ் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே பேரண்ட்ஸை வந்துட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இப்போ என் ஃபேமிலியிலே என் அக்கா பசங்களே எடுத்துக்கிட்டோம், நான் சாப்பிடணுமா எனக்கு ஃபோன் வச்சு கொடு, எனக்கு அந்த சேனலை வச்சு கொடு. இப்போ இந்த பூனை வச்சு இந்த மியா மியாவுன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் வருது. என் அக்கா பொண்ணுலாம் லிட்டரலாக நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த மியா வீடியோ வச்சு கூட நான் அப்போ தான் சாப்பிடுவேன். ஸோ இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி பேரண்ட்ஸே இவங்க அவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர்றாங்க. இவங்க டோட்டலா வேற ஒரு சரௌண்டிங், அதாவது வேற ஒரு டைம் பீரியட்ல வளர்றதுனால அதுக்கான அவேர்னஸ் நம்ம இது மூலமா கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க. ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ல இவங்க இப்படியே வளர்ந்துட்டே இருக்கிறப்போ அந்த அவங்களோட பிரெயின் கெப்பாசிட்டின்றது ரொம்ப கம்மியாயிருது. இந்த இடத்துல வந்து ப்ரோ சொன்ன மாதிரி வந்து ரீல்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் வந்து ஒவ்வொரு எமோஷன்ஸ், மோட்டிவேஷனு, சோகம், சந்தோஷம் மாறி வரும். ஆனா சில்ட்ரன்ஸ்க்கு தெரியாது. இந்த பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அவனுக்கே தெரியாது, நிறைய பேருக்கு அது வேற கதை. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி எமோஷன்ஸ் ஹிட் ஆகும் போது அந்த குழந்தைக்கு எமோஷன்ஸ் எப்படி என்னன்னே தெரியாது. ஓகேவா, இந்த மாதிரி எமோஷன்ஸ் ஹிட் ஆகும் போது ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசின இந்த எமோஷன் ஹேண்ட்லிங் இருக்குல்ல, அது இன்னும் வீக்கராக மாறும், இன்னும் டேஞ்சராக மாறும். ஸோ வந்து என்னை கேட்டால் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வந்து
மொபைல் தரோம்னா எதுக்கு தரோம்? இந்த பேரண்டல் கைடன்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ஃபோன்ஸ்லயும் இருக்கு. ஓகேவா? எதை அலோவ் பண்ணணும், குழந்தைங்க எதை எதை ரெஸ்ட்ரிக்ட் அலோவ் பண்ணணும் பண்ணணும்னு இருக்கு. அதை வந்து அட்லீஸ்ட் அதாச்சும் பண்ணலாமே. அவங்களுக்கு தெரியறதில்ல, பேரண்ட்ஸுக்கு தெரியறதில்ல. அந்த மாதிரி அதுக்கான ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி செட்டிங்ஸ்ல ஒரு கண்ட்ரோல் இருக்குன்னே தெரியாது. ஆமா, நிறைய நிறைய பேர் பேர் தெரியாது. அதுவும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. தென் வந்து இந்த ஜென் ஆல்ஃபா, ரைட்? ஜென் ஆல்ஃபா டாகிற நான் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்குறேன்னா, இப்போது நாங்கள் வந்து ஜென்சி கிட்ஸ்னால் நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து படித்தோமான்னு தெரியல, பார்த்தோம், நிறையா கன்சியூம் பண்ணோம், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்லைன் மூலியமாக என்னால் நான் எது வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும், நான் எந்த கோர்ஸ் வேணால் படிக்க முடியும், நான் வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ அவங்களுக்கு இப்போவே ஏஐயோட வந்து ஆட்டம் வந்து வெறித்தனமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ருத்ரதாண்டவம் ஆடுவது இன்னும் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி கையில் கொடுத்துரும். அப்படி இருக்கிறப்ப அட் த சேம் டைம் இங்கே எமோஷன், ஹியூமனிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ஸ்லாம் வந்து வீக் ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு. இந்த பயம் நல்ல பயம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கிடைச்சாதான் அடுத்த டைம் அதை சேஞ்ச் பண்ண முடியும். நான் பர்பிளெக்சிட்டியோட ஃபவுண்டரோட வீடியோ, ஆமாம் ஸ்ரீனிவாசன் முடியும் ஒரு பேர், கோபிநாத் அவங்க வீடியோ பார்த்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவான இன்சைட் என்னென்னா, அவர் சொன்னார் இல்லை அந்த மாதிரி வந்துடாதுன்னு சொன்னார். ஏன்னா ஏஐ எல்லாமே எந்த மாதிரி பில்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா கஸ்டமர் சைடு தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோஷியல் மீடியா எல்லாமே பிஸ்னஸ் சைடு தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஃபேவரபிள் டு த பிஸ்னஸ். இப்போது நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபேவரபிள் டு மீ. அதே மாதிரி இப்போது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, ஒரு கம்பெனிக்கு தான் அது ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா பே பண்ணி ஆட் ரன் பண்ணும்போது கம்பெனிக்கு தான் ஃபேவரபுளாக இருக்கும். இதுவே ஒரு ஏஐ இருக்குது அப்படின்னா, ஒரு ஏஐ ChatGPT ஆகட்டும், எந்த ஏஐயாக இருந்தாலும் நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ பே பண்ணணும். அப்போது யார் பேயரோ அவங்களுக்கு, யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஃபேவரபுளாக பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அது ஒரு பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஏஐ. அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்றாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறது அது பர்சன் டு பர்சன் மாறும். நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸு, ஒருத்தவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா அந்த பஸ்ஸோட ஓனருக்கு தான் அது ஃபேவரபுளாக அந்த பஸ் டிரைவ் ஆகும். நீங்கள் ஒரு 2 வீலர் இருக்குன்னா நீங்கள் நினச்ச நேரத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது 2 வீலர் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது. நீங்கள் தான் அந்த ஆப்போட அந்த சேட்டோட ஓனர், நீங்கள் தான் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் அது இருக்கும். ஆமாம். அதனால இது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சர்ச்சே பண்ணுறீங்கன்னா, அவர் எந்த அளவுக்கு சொன்னார்னா, நீங்கள் கூகுளில் போய் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளுக்கு ஒருத்தவங்க ஆடு பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆடோட தான் ஃபஸ்ட்டு காமிக்கும்ல. ஆனால் SEO ரேங்கிங் ஃபஸ்ட்டு காமிக்கும்ல. ஆனால் இது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் சொல்கிறேன். இதுவே ChatGPTயில் போகிறீங்க, ChatGPTயில் போய் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுறீங்கன்னா, ChatGPT உண்மையாலுமே யார் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த விஷயத்தில் யார் பே பண்ணி ரன் பண்ணுறாங்கன்னு இல்லை, யார் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யார் எத்திக்கல் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களோடது தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து காமிக்கும். ஃபேவரபிள் டு கஸ்டமர். இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபேவரபிள் டு கஸ்டமர் ஆக ஆக, இது ஃபைன் டியூன் ஆக ஆக, யார் உண்மையிலேயே எத்திக்கலாக ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க, ஒரு விஷயத்த ஹெல்த்தியான ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அவங்களோடது ஆட் ரன் பண்ணால் மேலே வராது, ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணால் தான் மேலே வரும். அப்போது இந்த விஷயம் வந்து கொஞ்சம் டிரான்சிஷன் பீரியட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா வந்து இந்த சாட் இந்த ஏஐ இருக்குல்ல, இப்போ வந்து நீல் பட்டேல்னு ஒருத்தவர், அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட வீடியோ ஒன்று வந்து நான் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். ஓகே. இப்போ நான் ChatGPT வந்து ஃபீட் தருதுல, இப்போ வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ChatGPT எப்படி நான் எழுதின பிளாகை வந்து ரெகனைஸ் பண்ணி நான் வேலிட்னு பாட்டை நம்ப வச்சு என்னோட ஃபீடை எப்படி பாட்டுக்கு தரதுன்ற அளவுக்கும் நம்ம மனுஷங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ ஆனால் டூம் ஸ்க்ரோலிங் கம்பேர் பண்ணும்போது கூகுளில் சர்ச் பண்ணுறதை விட இது சேஃப். பட் அங்கேயும் சின்ன ஒரு எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கும். எந்த புது இனோவேஷன் வந்தாலுமே ஸ்கேரியாக தானே இருக்கும். கண்டிப்பாக. அது அந்த மாதிரி தான். நீங்கள் போக போக அதுதான் அதுக்கப்புறம் தான் தெரியும். அது காலம்தான் பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான். ஆமாம், கண்டிப்பாக. ஜென் ஆல்ஃபா ஸ்க்ரோலிங் இந்த பிரச்சனைலாம் சொல்கிறீங்களா?
ஜென்சிட்டையும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. கண்டிப்பா. நீங்கள் ஒரு சிலர் நம்ம கண்ட்ரோலாக இருந்துடுறோம், எஜுகேஷன் கண்டென்ட் பார்க்குறோம், எது வேணுமோ அதை எடுத்துக்கிறோம், வேண்டாங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் நம்மகிட்ட அந்த. ஆனால் நிறைய பேரால் அந்த கண்ட்ரோல் இல்லை. அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஜென்சி டிஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே இதை பண்ணாதடா, இது பண்ணதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல, டொப்பமைன் ஹிட் தான். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த ஜென் ஆல்ஃபாவுக்கு நீங்கள் வேணாம், ஜென்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னன்னா அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது. என்னன்னா வந்து இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் போடுற ஸ்டோரிஸு, அவங்க பண்ணுற ரிப்ளைஸு, அவங்க அனுப்புகிற ரீல்ஸு, இதை நான் மிஸ் பண்ணுறேன். ஏதோ ஒரு உலகத்துலேருந்து நான் பிரித்து எடுக்கப்பட்டு தனியாக ஒரு ஜெயிலில் வாழ்கிற மாதிரியான ஒரு ஜோன் வரும். தாட்ல போயிடுறாங்க. எல்லாருமே அதில் இருக்காங்க, அது அங்கே சோஷியலைஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து டூம் ஸ்க்ரோலிங் இருக்குப்பா, என்ன டைம் போகுது, என்னோட வேலை போகுது, எல்லாமே போகுது, டோப்மைன் ஹிட் ஆகி என் டோப்மைன் கிராஷ் ஆகி நான் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் ஆகும். நான் வெளில வந்துக்கிறேன்னு நான் வெளில வந்தாலும் திடீர்னு ஒருத்தன் ஒரு நாள் கிளாஸ்ல இது கூட தெரியல உனக்கு அப்படின்னு கேட்டானா நம்ம திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, இதை வேலை தெரியாம என்னடா அப்படின்னா அந்த ஓகே நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி ஏத்துனோம்னா அங்க மறுபடியும் அந்த இதுல மாட்டோம், சைக்கிள்ல மாட்டோம், லூப்ல மாட்டோம். இந்த ஃபியரிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்ற ஒரு பிரச்சனை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அடிக்கடி டீஆக்டிவேட் பண்ணி அடிக்கடி நான் வந்து உள்ள வந்து இருப்பேன். ஓகேவா, நீங்க அதுதான் இந்த பிரச்சனை தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு டீஆக்டிவேட் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். இந்த விஷயம் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பாதிக்குது தெரியுங்களா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் டைம் அவங்களுக்கு நம்மளோட பார்ட்னர்ஸுக்கு கொடுக்குற டைமை விட இந்த இன்ஸ்டாகிராமுக்கு கொடுக்குற டைம் அதிகம். அங்கே உங்களுக்கு வேலை தேவையானது கிடைக்குதா? நீங்கள் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி போயிருப்பீங்க, 1 மணி நேரம் கழிச்சு ரிக்ரெட் பண்ணுவீங்க, நாம் தேடி வந்த விஷயம் நம்ம கடைசி வேலை கிடைக்கவே இல்லையான்னு நம்ம பார்த்தது வேறன்னு. என்னன்னா இங்கே யாருக்குமே வந்து இந்த பர்சனல் ஸ்பேஸ், பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கணும்ல. மொபைல் இல்லாமல் அவன் யோசிக்கிறதுக்கான டைம் இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து நான் வந்து காலேஜ் போகிறேன், காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், என் ஃப்ரீ டைமில் நான் ஃபோன் பார்க்குறேன், அதுக்கடுத்து நான் ஒர்க் பார்க்குறேன், மறுபடியும் ஃபோன் பார்க்குறேன். இதே சைக்கிளில் இருந்தால் எப்போ அவன் யோசிக்கிறது? யோசிச்சாதானே பெட்டர் ஹியூமனா மாற முடியும்ல. இல்ல கக்கூஸ்ல வந்து ஃபோன் பாக்குறீங்க, நிறைய பேர் அங்க எங்க எதுக்கு ஃபோன் எடுத்துட்டு போறானே தெரியல. நான் யோசிக்கிறேன் அங்க கூட என்னோட பிஸ்னஸோட ஏர்லி டைம்ல எனக்கு என் மென்டார் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், உன் கூட நீ எவ்வளோ பேசுறியோ அந்த அளவுக்கு நீ க்ரோ ஆக, எந்த விஷயத்துலையா இருந்தாலும், கெரியராக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும், உன் கூட நீ எவ்வளோ பேசுறியோ அப்படின்னு சொல்லுவார். அதை காலையில் நேரத்தில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். காலையில் நேரத்தில் உங்களுக்கு வந்து தேவையான உங்களுக்கு வில் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு கண்ட்ரோல் எனக்கு பாசிட்டிவாக இருந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஆஃபீஸ் போகிறவர்களும் மொபைலில் ஸ்க்ரோலிங்கோ இல்லை மொபைலில் வேறு நோட்டிஃபிகேஷனோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டது எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகேங்களா, அட்லீஸ்ட் அந்த 6 to 9 அந்த 3 hours வந்து நான் குளிக்கும்போது நம்ம கூட பேசுவோம், நம்மள அறியாமல் பேசுவோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு இந்த விஷயம்லாம் பண்ணணும், இவங்க கூட இந்த விஷயத்த பேசணும். நம்ம பேசும்போது நம்மளால் வந்து கொஞ்சம் நம்மளால கண்ட்ரோல் எடுக்க முடியுது. சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சோஷியல் மீடியா இருக்கவே கூடாது, ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொல்லல. என்ன சொல்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு டைமை வந்து அலோகேட் பண்ணி அதையும் வந்து எனக்கு வந்து பர்சனல் டைமை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறேன். பர்சனல் டைமை ப்ரிவென்ட் பண்ணுறது அதுவே நான் ஃபோனு வச்சுக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். பட் டோப்பமைனே கிராஷ் ஆகி நமக்கே தெரியும் டூம் ஸ்க்ரோலிங்கில் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் அதிலே உட்காந்துருக்கிறது வந்து அது கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, மந்திரம் போட்ட மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து இப்போ நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கணும்னு நினச்சேன் வந்தேன், நான் 3 hours தள்ளிட்டே இருக்கேன் அப்படின்னா அது தப்பு இல்லை. ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எதாக இருந்தாலும் நீங்கள் சம்திங் கன்சியூம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அது தேவைப்படுது, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீடை வந்து நம்ம மெட்டா சார் கொடுப்பாப்புல. ஸோ வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. நீ கற்றுக்கிறதுனா கற்றுக்கோ, நீ வந்து ஃபீலிங் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டோட தப்பிக்கணும். நான் வந்து எனக்கு அதுவும் லைட்டாக தெரிஞ்சுட்டு எட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னா ஓகே, டோட்டலா வலிக்க கூடாது, அப்படியே இருந்துடக்கூடாது. டைமோட வேல்யூ தெரிஞ்சு கண்ட்ரோல்டா இருக்கணும். கண்டிப்பா. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களை வந்து சேர்ந்தே அது என்ன நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க தீரும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னு வைங்களேன், நீங்கள் அதை தடுத்தே வச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து காதல் சொல்லிடுவான், டே இன்னைக்கு இது நடந்துச்சுடான்னு. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு வராது, தேவையான விஷயம் எப்படியாவது உங்களை வந்துடும். அதனால அதை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தேவையே கிடையாது. கண்டிப்பாக. ஓகேவா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் என்ன விஷயம்னா, அந்த ஃபோமோ என்ன கிரியேட் பண்ணணும்னா, குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும், கடைசி வரல எதையுமே அந்த குரங்கு கடைசி வரல எதையுமே பண்ணியிருக்காது. இது 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 விட்டு நம்ம கை விட்டு போயிருமோன்னு இங்கிருந்து அந்த மரத்துக்கு போவேன், அந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு போவேன். அது லூப் தான் அதுவும். கண்டிப்பாக சூப்பர் ப்ரோ. இப்போது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போது இந்த உங்களோட ஃபோமோவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்கிறேன், நீங்கன்னு சொல்கிறது உங்களை சொல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஐடியல் பர்சன் எடுத்துக்கோங்க இந்த விஷயத்தில். ஓகேவா? அவன் இந்த மாதிரி அவனோட ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு அவனோட சோஷியல் மீடியாவில் மூழ்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை தொலைச்சிட்டான். ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்களுக்கு டைம் கொடுக்கறத விட அவனோட மொபைல் ஸ்க்ரோலிங்கில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட லைஃப்பை தொலைச்சிக்கிறாங்க, கெரியரை தொலைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க? அதான் நான் சொல்ல வேண்டியது நீங்களே அட்ரஸ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அதான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்ன்றதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும், ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னா அவன் ஃபோனை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கானே தவிர அது வந்து தப்பான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. நான் வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த இடத்துல வாங்கடா பேசுவோம், சம்திங் பேசுவோம், நீ ஃபோன் பாரு, தப்பு இல்லை. பட் ஓகே, எல்லா இடத்துலையும் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா அப்புறம் எதுக்குடா நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்? எதுக்கு இங்கே வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, ஒரு டீ கடைக்கு வந்துட்டு 2 மணி நேரம் ஒரே டீ கடையில் ஒரு டீயை வந்து வாங்கி வச்சுட்டு ரீல்ஸ் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு எஞ்சி போயிருவானுங்க. அந்த ஹியூமன் கனெக்ஷன் ஒன்று எல்லாமே போயிடுது. ரியல் ஃப்ரெண்ட்ஸே இப்போ விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டு இருக்காங்க. ஆமா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கோமாளி மூவில ஜெயம் ரவி அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் மட்டும் தான் குட்டி பசங்களோட பேசிட்டு இருப்பாரு, எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. ஹியூமன் கனெக்ஷனே போயிருச்சு. நாங்க இதுக்கு அப்படிதான் இருக்கு. ஓகே, நாங்கள் இந்த விஷயத்த ஒரு இடத்துல சரி பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் டீம் அவுட்டிங் போனோம். டீம் அவுட்டிங் போகும்போது என்னாச்சு, இந்த பிரச்சனை எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்க்ரீனில் அவங்க இருக்கிறதுக்கு வீட்லேயே இருந்துடலாமே, எதுக்கு இங்கேருந்து கிளம்பி ஊட்டிக்கு எதுக்கு போகணும், இங்கேயே இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த டைம் போகும்போது பாலிசி க்ரியேட் பண்ணோம். டீமுக்கு கிளம்பும் போதே ஒரு கான்டெக்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கிளம்ப போகிறோம், யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த விஷயம் என்னால் மொபைல் இல்லாமல் 2 நாளைக்கு இருக்க முடியும்னா போகலாம், இல்லைனா ட்ரிப்பே கேன்சல் பண்ணிடலாம், போகலாமா வேணாமா. நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் கிளம்புறீங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்புக்குன்னு ஒரு டைம் வேணும், ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு ஒரு டைம் வேணும். அந்த டைமில் மொபைல் இல்லாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா இருந்துக்கலாம். முக்கியமான கால்ஸ், அதை பேசவே இல்லை, முக்கியமான கால்ஸ் வந்தால் ரிங் அடிக்க தான் செய்யும், அதை எடுத்து பேசிடலாம். அது ஒன்றும் கால்ஸ் இப்போலாம் பெரிய பிரச்சனையா? அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு ட்ரிப் போகலாம். அப்படி இருந்தால் நம்ம 2 பேர்த்துக்குமான டைமில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். இல்லைன்னா அந்த ஏதாவது ஒரு டைம் தப்பு நடக்கிறது பரவாயில்ல, அதுவே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்குன்னா அதை மாற்ற வேண்டிய விஷயம். அந்த மாதிரி தான் இதை சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது. எப்படி 6 to 9 நம்ம கூட நம்ம நேரமோ அதே மாதிரி நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான நேரத்துக்கு நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்காக வர்றாங்கன்னா அவங்களுக்கான நேரமும் கொடுக்க வேண்டியது. சார் இப்போ நான் இதையும் அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா வந்து என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். பரவாயில்ல நான் சொல்லவா? ட்ரிப் நீங்கள் சொல்லுங்க. ஆக்சுவலி ட்ரிப் இந்த டாபிக் கீழே வராது. ஆனால் நான் இந்த கருத்தை வந்து எங்கேயாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா சொல்லணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தேன். ஆக்சுவலாக இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து 2 விஷயம் இன்க்ளூட் பண்ணணுன்றது வந்து என்னோட கருத்து. ஒன்று வந்து ஃபஸ்ட் அண்ட் ப்ரைமரியாக வந்து பாலிட்டிக்ஸ், இதுவும் அதுக்கப்புறம் செக்ஸ் எஜுகேஷன், இது 2மே வந்து கம்பல்சரியா இருக்கணும். கூட வந்து எமோஷனல் ஹேண்ட்லிங்கும் சேர்த்துக்கங்க. எமோஷனல் ஹேண்ட்லிங்ல செக்ஸ் எஜுகேஷன் ஒரு பார்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2ம் தான் இப்போ நடக்கிற நிறைய பிரச்சனைக்கான காரணமே. இதோட பேசிஸ் வந்து நம்ம ஸ்கூல்லே இருந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆப்வியஸ்லி நம்மளை ரூல் பண்ணுறவங்களே நம்மளே முடிவு பண்ணலாம். லைக் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள், மேரேஜ் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து போக போக அது அப்படியே சரியாக ஆரம்பிச்சிடும். எப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி மாறுனா வீக்லி ஒரு 2 hours வந்துட்டு இதில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய புரிதல் இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 கிளாஸ் வைங்களேன். வீக்லி ஒரு 2 கிளாஸ் வைங்க, அந்த 1 hour 1.5 hour
பிடி பீரியட் ஒரு பீரியட் கட் பண்ணிக்கங்க. எப்ப- அப்படி சொல்ல எவ்வளவு- முடியாது. இல்ல, அப்படி சொல்ல இரு, இரு, இரு. ஏன்னா Max எங்களுக்குலாம் miss இல்ல. வந்தாலும் PT period தான் அடிப்பாங்க. ஆமா. நீங்களும் வந்து இந்த ஏதாவது ஒரு EV சப்ஜெக்ட் இல்ல, வேணும்னா இல்ல, 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 போட இல்ல, வேணாம் கேட்பீங்க. ரவுடி நான் போயிட்டேன். வேணாம்டா, emotional இல்ல, learning இல்ல. முக்கியம்டா பையனுக்கு. ஒரு இதுக்கு தான் நீங்க ninth நிறைய அடி ல இருந்து வாங்குவீங்க. PT period இல்லாம PT நான் period எப்படி வந்திருக்கேன். bro நீங்க பேசலாம் அப்படின்னு தான் அடி வாங்குவீங்க. அடியோ, இதுக்கு compulsory கட் பண்ணுங்க. இதுக்கு இன்னும் compulsory 2 அடி period வாங்குவோம். ஆட் பண்ணி ஹோம் சயின்ஸ் உள்ள ஆட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். அதுதான் ப்ரோ நான் இப்போ சொல்றேன்ல, இப்போ நம்ம இதை பேசுறதாவே விட்டுறது வேஸ்ட். ம். நீங்க அதுக்கான ஸ்டாண்ட் எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு டாபிக் சொல்றீங்கன்னா அந்த டாபிக் இப்போ நீங்க சொன்னதால எதுவுமே மாறி இருப்பாங்க. நாங்க நீங்க என்ன ஒரு அவேர்னஸ் யோசிச்சோம்னா, கிரியேட் பண்ணுங்க. கண்டிப்பா. உங்களால வந்து ஒரு 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 விஷயத்த நின்று முன்னாடி பேசும்போது உங்களோட ஸ்கில்லும் வளரும், உங்களோட டீச்சிங் ஸ்கில் வளரும், உங்களோட அதுதான் நாளைக்கு எல்லாமே. நீங்க ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்று ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டீங்கன்னா அதுதான் செல்லிங் ஸ்கில். ஓகேங்களா? செல்லிங் ஸ்கில் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வேணும். நான் என் ஒய்ஃப்கிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும்னா அந்த இடத்துல நான் பேசி நான் என்னோட விஷயத்த கன்வே பண்றதுக்கு எனக்கு அந்த கம்யூனிகேஷன் வேணும். அதனால இது உங்களோட ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணும், நீங்க நினைச்ச சோஷியல் இம்பாக்டும் கிடைக்கும். நாங்க நீங்க என்ன- இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா. எந்த நான் எந்த சொன்ன விஷயம்? கருத்தை பத்தி. செக்ஸ் எஜுகேஷன் சொல்றீங்களா? பாலிடிக்ஸ் Politics, ரெண்டுமே. எஜுகேஷன்ல இதெல்லாம் வந்து நாங்க காலேஜ் டைம்ல இருந்து அப்படியே ஒரு ஆசை. இது நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடாதாங்கிற ஒரு ஆசை. அதுக்கான ஸ்டாண்ட் ஒரு- எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா. நான் நேச்சருக்கான ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். நாங்கள் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணியிருக்கோம். நான் அதனால அதை சொல்கிறேன். என்னால் வந்து அது பண்ண முடிஞ்சுச்சு. எங்கள் காலேஜ் டைமில் இக்கோ கிளப் இருந்துச்சு. இக்கோ கிளப்பில் நாங்கள் வந்து நேச்சர் வந்து 6 எலமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு இது பண்ணுவோம். 5 எலமெண்ட்ஸ் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அது இல்லாமல் 6th எலமெண்ட்டாக வந்து நேச்சரையும் சேர்த்துப்போம். இந்த 6 எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு நாடகம் போட்டோம். அந்த நாடகம் சரியான ஹிட்டு. நாங்கள் அதை நிறைய இடத்துல ஃபன்மாலில் பண்ணியிருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆச்சு. எத்தனை பேர் அதை எடுத்துக்கிட்டாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து அதுக்கு ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு. எங்கள் லைஃப்பில் இப்போ வரலும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. நாங்கள் அன்னைக்கு பண்ண ஸ்ட்ரீட் ப்ளே வந்து இப்போ வரலும் எனக்கு வந்து அது என்னால் வந்து அந்த இடத்துல என்னால் நின்று பேச முடிஞ்சதுனால தான் அதிலிருந்து நான் வந்து நிறைய விஷயத்த ஒரு விஷயத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டோரியை எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது எனக்கு அதில் எனக்கு கிடைச்ச நாலேஜ் தான். அதுதான் அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச இங்க விஷயத்துல இருக்கிற எனக்கு காலேஜஸ்ல எஸ்எஃப்ஐ வந்து ஏன் இல்ல? லைக் கேரளால இருக்கிற ஸ்கூல்ல இருந்தே எலெக்ஷன் எஸ்எஃப்ஐஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஏன் SFI னா தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் இப்போ Okay. காலேஜஸ்குள்ளே ஏய், இல்ல, இங்கேயும் எலெக்ஷன் இருக்கு. இங்க எல்லா இருக்கு. பக்கம் ஆனா இருக்கு. பெரும்பாலும் ஆக்டிவா இல்ல. ஆக்டிவா இல்ல. அதான் நான் சொல்றேன். முன்னாடி ஆக்டிவா இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையுமே இப்போ இப்ப ஏன் எல்லாத்தையும் இல்ல? அதை ஏன் வந்து ஊக்கப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வெளியே இருக்க அது பாலிடிக்ஸையும் வந்துட்டு அதுக்குள்ள கொண்டு வரனால அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த 2 hours 3 hours நிறைய விஷயம் பேசணும். இந்த வீடியோவில் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதில் உங்களுக்கான டேக்அவேஸ் என்னென்ன, அது எந்த கான்டெக்ட்லனா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நாளைக்கு நீங்கள் எங்கேஜ் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பார்ட்னர்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நான் எதிர்பார்ப்பேன், இந்த வேல்யூஸ் நான் இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும். எதுக்காகன்னா ஒரு அஸ் அ ஜென்சியாக இன்னி நீங்கள் தானே அடுத்த 10 வருஷத்துக்கு நீங்கள் தான் என்ன வேல்யூவை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கிறது தான் டிட்டர்மைன் பண்ண போகுது இந்த சொசைட்டியை. ஓகேவா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நான் ஆரம்பிச்சிடுறேன். என்னன்னா சரி. வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் பார்ட்டோட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட், தென் வந்து புரிஞ்சிக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்குன்னு இது பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பேசின டாபிக்ஸில் வந்து டிரான்ஸ்பரன்சி சொன்னீங்க. ஆமாம், டிரான்ஸ்பரன்சி. தென் அதை ஃபாலோட் பை வந்து இப்போது பெண்களை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடாது, இந்த டாக்ஸிசிட்டியை எதிர்த்து பேசி தான் ஆகணும். இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த பொண்ணு இடத்துலேருந்து வந்து யோசிச்சு பாருங்க, அப்போ தெரியும் அதை அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபோன் அடிக்ஷன், இந்த இதை வந்து சின்ன பசங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோனை கொடுக்காம அவாய்ட் பண்ணலாம். அப்படியே கொடுத்தாலும் பேரண்டல் கைடன்ஸ்னு இருக்குது, எல்லா ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ அதையாச்சும் ஆக்சஸ் பண்ணலாம். தென் ஜென்சிஸ் ஆகிய நாங்கள் சற்று நண்பர்களிடையும் பேசணும், அதே மாதிரி காதலியிடமும் பேரண்ட்ஸிடமும் பேசணும். ஃபோன்னையே இல்லாமல் கொஞ்சம் ஒரு குட்டி டைம் விர்ச்சுவல் வேர்ல்ட்லேருந்து ரியல் வேர்ல்டில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை பாருங்கள், பட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்றதான் நான் எடுத்துக்கிட்டது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறாங்க, சரியா? எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா என்ன வேல்யூ? இது
லிட்டரலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியானதான் போகுது. சரி ஓகே நான் பேசுகிறேன் சார். இப்போ என்னன்னா நான் யார் நான் இப்படி தான் இப்போ வரப்போகிற பொண்ணும் நான் என்ன அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்கள நான் புரிஞ்சுக்கணுன்றது மட்டும்தான். 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாவே பேக்ஸ் ஐ மீன் கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி எந்த ப்ராப்ளம்ஸும் பெருசாக வராது. இங்கேருந்து இங்கே தான் நான் எடுத்துகிட்டு போகிற விஷயன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளான்ன்ற தாண்டி பார்ட்னர்கிட்ட உட்காந்து முன்னாடியே நம்ம ஆஃப்டர் மேரேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பேசணுன்ற ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு எதுனாலும் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் ஆகலான்ற மாதிரியான ஒரு விஷயம். அது இப்போது திருமுருகன் பிரதர் சொன்னதில் ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அந்த 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்கள் எனக்கு இந்த விஷயம் வேணும்னு நீங்கள் கேட்க முடியும். அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அது என்னென்ன இருக்குன்னு தெரியணும். அந்த 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் தான், செகண்டு ஹெல்த்து, தேர்டு வெல்த்து, 4வது பிஸ்னஸ் ஆர கெரியர், 5வது ஸ்பிரிச்சுவல் க்ரோத், ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை லேர்னிங் எவல்யூஷன் அந்த இது, 6 கான்ட்ரிபியூட்டிங் டு சொசைட்டி, 7 ரிக்ரியேஷன். இது இல்லாமல் செல்ஃப்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சாமியாக இருக்குது. ஐ மீன் அது ரொம்ப எவால்வ் ஆகி அது அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வேணாம். 7 ஏரியாஸ்க்கு நம்ம ஒரு கிளாரிட்டி இருந்துக்கிட்டால் போதும். 7 ஏரியாஸ் இதுதான். நான் ரிக்ரியேஷன்னா நான் இந்த டெஸ்டினேஷன் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னர்கிட்ட பேசிக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னா நான் மொபைல் யூஸ் பண்ணாமல் நான் உனக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுப்பேன், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி. ஹெல்த்னா நான் வந்து இந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஜப்பியாக இருந்தாலும் நீ வந்து அதை வந்து நாளைக்கு என்னை வந்து இது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, உனக்கு அது பிடிக்குமா, இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் எனக்கு இவ்வளோ வெல்த்து வேணும், நான் இந்த மாதிரி லைஃப்பை லீட் பண்ணணும், இந்த கெரியர் தான், நான் வந்து ஃப்யூச்சரில் ஃபாரின் போக போகிறேன். இதெல்லாம் நீங்கள் பேசாமல் இந்த பேசுகிறக்கான டாபிக்ஸ் தான் இந்த 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப். இந்த 7 ஏரியாஸ் ஆஃப் லைஃப் நீங்கள் வந்து பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பார்ட்னரை உங்கள் வீட்டில் பார்க்குறாங்க இல்லை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம லைஃப் அவங்க கூட ஓகேவா போகுமா, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட முடியுமா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மீட் அவுட் பண்ண முடியுமா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை அவங்க மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டாபிக்ஸ் தான் இந்த 7 ஏரியாஸ். கிளாரிட்டியோட மூவ் ஆகலாம். ஃப்யூச்சர் இந்த கிளாரிட்டி இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க. ஜென்ரிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா, எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவங்க உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா இதை தான் சொல்லணும். எனக்கு ஆமாம் இந்த 21 DCன்னு சொல்லி தரணிதரன் தெரியும்ல, அவர் இதை பற்றி தெளிவாக சொல்லிடுவார். நீங்கள் வந்து உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணுங்கிறத தெளிவாக சொல்லிடுவார். அப்போ நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த பிரமிட் இலுமினாட்டிமே சிம்பிள் வச்சுட்டு இருப்பாரு. சோஷியல் லீகில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாங்கள் தான் படித்தேன், அவர்கிட்ட தான் எடுத்தேன் கோர்ஸ். ஸோ அது நான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை அது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதுக்கு இந்த வயசில் அந்த கம்யூனிட்டி தெரிஞ்சிருந்தாவே பெரிய விஷயம் தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த எஜுகேஷன்லாம் முடிச்சுட்டு லைஃப்குள்ளே போகும்போது லைஃப்க்கு அந்த எஜுகேஷன் வேணும், அப்போ நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். சேம் எனக்கும் என்னோட பார்ட்னர், அதாவது எனக்கு என்னோட பார்ட்னர் கூட ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ப்ராப்பரான கான்வர்சேஷன் இருந்தால் தான் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நான் என்னோட கான்வர்சேஷனை ப்ராப்பராக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கன்வே பண்ண முடிஞ்சிச்சுன்னா எங்களுக்குள்ள வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வராது, அவாய்ட் பண்ண முடியும். மேபி வந்துட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸுமே வந்தாலுமே நாங்கள் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுதான் நான் என்னோட லவ்வை வந்துட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். அதே வந்துட்டு நான் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பேன், கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். அதே லவ்வை அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பேன். அதுக்குன்னு வந்துட்டு அவங்களால கொடுக்கவே முடியாட்டாலும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. அதை சொல்லுவாங்களே 30%, ஒரு நேரத்தில் 30% இருக்கும்ல உங்களுக்கு, இவங்களுக்கு 70% இருக்கலாம், ஒரு நேரத்தில் 50 இருக்கலாம், இவங்களுக்கு 50 இருக்கலாம், அதே மாதிரி இவங்களுக்கு 70 இருக்கலாம், இவங்களுக்கு 30 இருக்கலாம். அந்த லவ்ன்றதோட டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம டிஃபைன் பண்ணி இந்த இடத்துல இவனை தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதையும் எதிர்பார்ப்பேன். பேசிக்காக கான்வர்சேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள். நான் இங்கேருந்து என்ன டேக் அவே பண்ணுறேன்னா, லைக் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. இந்த மாதிரி
இந்த பேக் கிளாஷஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே பேசுறது எவ்வளவோ நல்லது. லைக் அதுதான் பெஸ்ட்டு திங் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, லைக் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே எந்த ஒரு தப்போ சரியோ எந்த டெசிஷனாக இருந்தாலும் அது மியூச்சுவலாக இருக்கணுன்றதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அந்த டிரான்ஸ்பரன்சி ஆல்சோ. இது எல்லாமே பேசிக் இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். கண்டிப்பா. இது இது எல்லாமே fundamentals. நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ். பேசிக்கான ஒரு எமோஷன்ஸு, நீடு, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பே ரன் ஆக ஸ்டார்ட்டே முடியும், பண்ண முடியும். ஸ்டார்ட்டே பண்ண முடியும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ். யோசிக்கவே முடியும். ஆனா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்லாம தான் நிறைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆகுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட. இப்போ ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆகுதுன்னா அந்த பையன் பெரிய தப்பு பண்ணதுக்கு அந்த பிரேக்கப் ஆயிருக்கவே ஆயிருக்காது. அவன் பண்ற ஒரு சின்ன தப்பு தான் அவனை பிரேக்கப் பண்ண வைக்குது அந்த பொண்ணு கூட. நம்ம பொதுவா சொல்ல முடியாது, சில இடங்கள்ல சில இடங்கள் ஏன்னா பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு பையங்களுக்கும் சிறுசா இருக்கிறது அவங்களுக்கு பெருசா பெருசா இருக்கும். என்னன்னா அது அவங்களோட எமோஷன், நம்ம அதையும் பார்க்கணும். இந்த சின்ன விஷயமும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும், நம்ம புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை பண்ணாம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். நண்பன் படத்துல அந்த வாட்ச் மாதிரி தான். Basic நண்பன் ஆ படத்துல புரியுது. அந்த வாட்ச் வந்து அவனுக்கு வந்து அது சீப் வாட்ச். ஆனா அவங்களுக்கு பொறுத்தவரையிலும் அது ரொம்ப அது காஸ்ட்லி. ரொம்ப 4,000 அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இல்ல, பையன் அந்த வாட்ச் சொல்ல, இன்னொரு வாட்ச் அவங்க அம்மாவோட வாட்ச் அந்த பொண்ணு கட்டியிருக்கும். அவன் அதை ப்ளேம் பண்ணுவான். அதான் சொல்ல வரோம். ஒரு பையனாவும் ஒரு பொண்ணாவும் அந்த சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ஹர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும். சூப்பர் சூப்பர் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். சூப்பர் பிரதர். நான் இவ்வளோ நேரம் பேசினதில் எனக்கு நிறையா டேக்அவேஸ். தேங்க்யூ. எனக்கு என்ன டேக்அவேஸ்னால், இவ்வளோ பெட்டராக அவங்க புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க. நாங்கள் 90s ஜென்சிஸ்க்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். ஜென்சிஸ் இன்னைக்கு ஆல்ஃபாஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னி சொசைட்டி டேக் கேர் சொசைட்டி. நம்ம வந்து அதில் ஒரு அங்கம் தான். நம்ம வந்து பெரிய மாற்றம் என்ன இங்கே மாற்றணும்னு நினைக்கிறவங்கள லைம்லைட் கொடுத்தா மட்டும் போதும். நம்ம வந்து ஒரு டூலாக இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.